நீங்கள் இப்படி வெயிட் இறக்குறதுனால அவங்களால விளையாட முடியாமல் அவங்களுடைய திறமைகள் வந்து ஒதுக்கப்படுது. புரியுதுங்களா? தமிழ் தலைவாசன் நம்ம தமிழ் பேர் வச்சுக்கிட்டு தமிழ் பிளேயர்ஸை எதனால் இறக்கல அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் பிளேயர்ஸ் எப்படி விளையாட போகிறாங்க, எவ்வளோ பரிசு போட்டிருக்காங்க, அதிக தொகையான பரிசு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 வருஷமாகவே வருடத்துக்கு ஒரு பிளேயர்ஸ் ஆச்சு இறந்து போயிடுறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இப்போலாம் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கட்டும், 60,000, 1 லட்சம், 10,000லேருந்து எத்தனை லட்சம் வந்து கபடி வைக்கிறாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிடுச்சுங்க. இன்ஜூரி ஆகி அவங்களால அது கூட சரி அதோட நுப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் விளையாட முடியல. அடுத்த கிரௌண்ட் அந்த பையன் என்னப்பா நல்லா இருக்காங்கிட்ட இல்லைங்க வரலங்க, காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கையடி போட்டு போச்சு, தலை மண்டை உடஞ்சி தேல் போட்டு சொந்த மட்டம் மாமன் மட்டம் சூர் பண்ணி காலேஜ் கட்டு அப்படிங்கிறவங்களுக்காண்டி நீங்கள் வெயிட் இறக்கி விடுறீங்க. அது நிறைய இடத்துல பார்த்துட்டு குறிப்பிட்டு எந்த ஒரு நாங்கள் சொல்ல விரும்பும். பார்த்தீங்கன்னாக்கா தூக்க கலக்கத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல மரத்தில் மோதி அவங்களுக்கு அடிபட்டு காலி இன்ஜூரி ஆகி கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அவனுக்கு 1 மாதத்துக்கு மேலே இன்னமும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காப்புல. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கபடிகளில் உங்களோட சரியான புள்ளிகளை மட்டும் கொடுங்க. 2 அணியுமே அணிகள் தான், 2 பேருமே வீரர்கள் தான் அப்படிங்கிற ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான புள்ளிகளை கொடுங்க. போயிட்டுருக்கோம். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா போய் சவுண்ட் விடுறது, போகிறது வர்றது, வெளியே வந்து அடிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ரீசெண்டாக ஒரு கிராமத்தில் ஒன்று நடந்துச்சு. கிராமிய ஸ்போர்ட்ஸ் உறவுகளுக்கு கிராமிய சேகரின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து கிராமிய ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கபடி லைவ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளேயர்ஸ் நல்லா விளையாடுற வீரர்களை வந்து வீடியோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாம் போஸ்ட் பண்ணி, யூடியூப்பில் எல்லாமே போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்டு, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அந்த இணையதளத்தில் வந்து நிறைய நம்ம வீடியோக்குள்ளே என்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் தலைவாசன் நம்ம தமிழ் பேர் வச்சுக்கிட்டு தமிழ் பிளேயர்ஸை எதனால் இறக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை வைக்கிறாங்க. அது எதனாலன்னு எங்களுக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு உங்களால் தெரிஞ்ச பதில்களை சொல்லலாம். அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் கபடி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஊர் வரையும் போய் கபடி லைவ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கபடி வீரர்கள் எல்லாமே அடிபடுறாங்க. ஏன் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 வருஷமாகவே வருடத்துக்கு ஒரு பிளேயர்ஸ் ஆச்சு இறந்து போயிடுறாங்க. அப்படி இப்போ விருதுநகர் மாவட்டத்திலலாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போயிட்டாப்புல. அதெல்லாம் ரொம்ப ஒரு மன சங்கட்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு விளையாட்டுங்கிறதும் வந்து பாரம்பரியமான விளையாட்டு கபடின்னு சொல்கிறோம். அந்த பாரம்பரியமான விளையாட்டு கபடிங்கிறப்ப அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க கபடி. இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பாரம்பரியமான விளையாட்டுன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, எதனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தலைவாசனுங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் பிளேயர்ஸை ஒருத்தர் கூட எடுக்கல. இப்போ ரீசெண்டாக இப்போ நடன ஒரு 1 மந்த்தில் ஏதோ சீக்கிரமாக ப்ரோ அப்படி நடக்க போது அதுக்கான வேலைகளும் சிறப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அந்த சேனல்லேருந்து நிறையா போட்டிருக்காங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் இந்த வருஷம் பிளேயர்ஸ் எப்படி விளையாட போகிறாங்க, எவ்வளோ பரிசு போட்டிருக்காங்க, அதிக தொகையான பரிசு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில நபர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் வெளி மாநிலத்தில் உள்ள அந்த டீமில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க, 1 வருஷம் எடுக்கிறாங்க, 2 வருஷம் எடுக்கிறாங்க, 3ஆவது வருஷம் நம்ம தமிழ் பிளேயர்ஸை ஒதுக்கிடுறாங்க. அது என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு கபடியாக இருந்தாலும் எக்கச்சக்கமான பேர் அடிபட்டு நாங்கள் லைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பசங்க இன்ஜூரி ஆயிடுச்சுங்க. இன்ஜூரி ஆகி அவங்களால அது கூட சரி அதோட நுப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் விளையாட முடியல. அடுத்த கிரௌண்ட் அந்த பையன் என்னப்பா நல்லா இருக்காங்கிட்ட இல்லைங்க வரலங்க, காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கையடி போட்டு போச்சு, தலை மண்டை உடஞ்சி தேல் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவுலையும் நம்ம பசங்க வந்து விளாட்றாங்க. அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டு கபடி அமைச்சர் அப்படி அந்த கழகத்துக்கு வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊருக்காரர்களாக மட்டும்தான் கபடி எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா 12 ஊராக இருக்கட்டும், 15 ஊராக இருக்கட்டும், எந்தெந்த ஊருன்னே தெரில, எல்லாமே வந்து ஆதார் அட்டை வந்து டூப்ளிகேட்டாக வச்சுக்கிட்டு வந்து விளாண்டுட்டு நாங்கள் ஒரு ஊர் தான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மேட்ச்சில் வந்து 1 மணி நேரமாக வந்து பிரச்சனை நடக்குது. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இப்போலாம் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கட்டும், 60,000, 1 லட்சம், 10,000லேருந்து எத்தனை லட்சம் வந்து கபடி வைக்கிறாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கப்பு மட்டும் தான் இருக்கும். 100 ரூபா, 200 ரூபா, 500 தான் வந்து கபடி ப்ரைஸ் போட்டு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போலாம் இவ்வளோ பரிசு போட்டும் ஒரு ஆட்டக்காரர்களாக விளையாடாததுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியலை. நீங்கள் கபடி விளையாட்டு வீரர்களாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கபடி வீரர்களாக இருக்கட்டும், இல்லை அபிஷியல் அணிகளாக இருக்கட்டும், இல்லை இந்த அமைச்சர் கபடி கழகம் எல்லாத்துக்குமே எங்கள் சேனல் சார்பாகவும் கபடி வீரர்கள் சார்பாகவும் ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனி வரக்கூடிய அந்த கபடியிலேயாச்சும் புதுசாக ஒரு ரூல்ஸ் போடுங்க. ஒரு கபடி மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை போட்டிங்கன்னா இன்னும் கபடி வந்து இன்னும் பெரிய அளவில் வளரும் அப்படிங்கிற ஒரு இதை நாங்கள் நம்பிக்கையோட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போலாம் முன்னாடி மாதிரி கபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிச்சுன்னா, அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை கபடினா வியாழக்கிழமையே கிளம்பி வந்துடுவாங்க. ஏன்னா அப்போலாம் கபடி ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் நீங்கள் பரிசு போட்டாலும் சரி, வெள்ளிக்கிழமை கபடிச்சா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் டீமே வருது. அப்படிங்கிறப்ப ஒரு லட்சம் செலவு பண்ணி
அவங்க ஒரு கபடி நடத்துகிறப்ப அந்த விழா கமிட்டிக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆகுது. இப்போ காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கத பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா திங்கக்கிழமை ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகணும்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு சில ஊர்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் புதன் வரையும் போயிட்டுருக்கு. அது என்ன காரணம்னு தெரில. இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நம்ம கபடி பிளேயர்ஸுக்கு தான். நம்ம வந்து வெளில யாரையும் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கபடியோட ஒரு ஊருக்கு போகிறோம்னா வெள்ளிக்கிழமை போடுறாங்களா, ஒரு சனிக்கிழமை காலையில் கூட வரலாம், தப்பு கிடையாது. சனி ஞாயிறு 2 நாளில் மேட்ச்சை முடிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, நாங்கள் கபடி லைவ் போடப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் வந்து பேசணும், இதெல்லாம் வந்து எடுத்து போகணுன்னு ரொம்ப நாளாக எனக்கும் ஒரு இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஊரில் அந்த கமிட்டியை சொல்லுவாங்க, நீங்கள் பேசி போடுங்கப்பா, இந்த மாதிரி நீங்கள் பேசி போடுங்க, நீங்கள் பேசி போடுறதுனால தான் நிறைய வீடியோ வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னனால தான் நம்ம இந்த வீடியோவை எடுத்து போடுறோம். விழா கமிட்டிக்கும் சரி, அந்த விழா நடத்துகிறவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள், விளையாட வரவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள். கிட்டத்தட்ட இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் கபடி நடத்துறது ஒரு விஷயம் கிடையாது, கஷ்டமான ஒரு விஷயந்தான். அப்படி நடத்தியும் பரிசு கொடுத்தவங்களுக்கு சொந்த பந்தம், மாமன் மச்சான், ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறவங்களுக்காண்டி நீங்கள் வெயிட் இறக்கி விட்றீங்க. அது நிறையா இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பிட்டு எந்த ஒரு ஊரையும் நாங்கள் சொல்ல விரும்பலை. நான் கபடி லைவ் எடுக்க பொறுத்த நிறையா இடத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பரிசு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு 1 கிலோ 2 கிலோ இறக்கி விடுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 கிலோமீட்டர் வந்து விளையாட வராங்கன்னா அதில் ஒரு நல்ல பிளேயர்ஸ் ஒரு 5 டீம் வருதுன்னா அதில் ஒரு நல்ல பிளேயர்ஸ் ஒரு 5 பிளேயர் இருப்பாங்க. முக்கியமான பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ், வளரக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் இப்படி வெயிட் இறக்கிறதுனால அவங்களால விளையாட முடியாமல் அவங்களுடைய திறமைகள் வந்து ஒதுக்கப்படுது. புரியுதுங்களா? அதனால் வந்து இனிமேல் வர அந்த கபடி நீங்கள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக சரியான முறையில் மட்டும் வெயிட் இறக்குங்க. அது வந்து அந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா லாங்லேருந்து 150 கிலோமீட்டர்லேருந்து வராங்கன்னா அங்கே விளையாட முடியாமல் போகிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா செலவு பண்ணி தான் அங்கேருந்து வராங்க. இப்போ ஒரு 150 கிலோமீட்டர்லேருந்து வரோம்னா ஒரு 1000 கூட இல்லாமல் வர முடியாது. ஒரு 10 பேர் வராங்கன்னா சாப்பாடு தண்ணி இல்லாமல் வந்து தான் விளையாடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க கபடி விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அந்த பெரம்பலூரில் ஒரு நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் லைவ் போட போனோம். நம்ம தெரிஞ்ச பசங்க தான், நம்ம அன்பில் பசங்க தான், வேறு எந்த ஒரு பசங்களும் கிடையாது, தெரிஞ்ச பசங்க தான். வந்து ஒரு 4 மணி போல் கபடி வந்து ஃபஸ்ட் ரவுண்டு விளாண்டுட்டு இன்னொரு பக்கத்து அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊரில் கபடி நடந்திருக்கும் போல். அந்த ஊர் கபடிக்கு விளாடணும்னு சொல்லி விடிய காலையில் போகாதீங்க நாங்கள் சொன்னோம். இங்கே படுங்கப்பா, படுத்துட்டு நீங்கள் காலையில் போங்கன்னு சொன்னோம். அந்த கபடி ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரியாக ஒரு 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தூக்க கலக்கத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல மரத்தில் மோதி அவங்களுக்கு அடிபட்டு காலி இன்ஜூரி ஆகி கிட்டத்தட்ட அவனுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அவனுக்கு 1 மாதத்துக்கு மேலே இன்னமும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காப்புல. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரையும் செலவாயிருக்கு. இதெல்லாம் வந்து இது ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானாங்க. இப்போ வந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து ஒரு இடத்துல நல்லபடியாக விளாண்டு பேர் வாங்கினாலே போதும், அது எங்களுடைய கருத்து. இப்போ இன்னொரு இடத்துல போய் விளாட்றேன்னு சொல்லி இந்த மாதிரி ஆனதெல்லாம் இப்போ அவனால் அவங்க குடும்பமே வந்து கஷ்டப்படுறோம். ஒரே பையன். இப்போ அதனால் வந்து குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாமே ஒரு வேலை கூட போகாமல் கடன் வாங்கி தான் அந்த பசங்களை வந்து இன்ன வரையும் அந்த SRM ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ எடுத்து போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு 8000 9,000 வரையும் பணம் வந்துச்சு. அந்த பணத்தையும் அவங்க பசங்கள்கிட்ட கொடுத்து நம்ம கொடுக்க சொல்லிட்டோம். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுவோம். இப்போ எங்களால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு மேட்ச் விளாண்டா போதும். ஒரு மேட்ச்சில் விளாண்டதை நல்லபடியாக விளாடுங்க. அப்படி தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஃபிஷியல் டீமுக்கு வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். 2 அணிகளையுமே ஒரே அணிகளாக பாருங்கள். எல்லாருமே இங்கிட்டு இருக்கவங்களும் அந்த கபடி பிளேயர்ஸ் தான், இங்கிட்டு இருக்காங்க கபடி பிளேயர்ஸ் தான். உங்களுடைய உறவினர்கள், அண்ணன் தம்பி சித்தப்பா பையன், உங்கள் ஊர் பசங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி அந்த புள்ளிகளை மாற்றி கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ண வேணாம். இதனால நிறைய பிரச்சனைகள்லாம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேட்ச் நிப்பாட்டிடுறாங்க. ஒரு மேட்ச் நடக்குதுங்கிறப்ப 1 மணி நேரம் மேட்ச் நிப்பாட்டினுச்சுன்னா இன்னும் அந்த 1 மணி நேரத்தில் இன்னும் ஒரு 5 டீம் விளாண்டுட்டு போயிடலாம். டைம் வேஸ்ட்டு தானேங்க. அதனால் வந்து அபிஷேலுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தவறாக எதுவும் எடுத்துக்கோங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமாக நிறைய இடத்துல பார்க்குறதுனால அந்த விஷயத்தை நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பேசுகிறேன். மித்தபடி வேறு யாரையும் குறிப்பிட்டோ இல்லை சொல்லணும் பழி வாங்கணுமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. புரியுதுங்களா? அபிஷேலுக்கு மீண்டும் சொல்கிறேன், இனிமேல் கபடி இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கபடிகளில் உங்களோட சரியான புள்ளிகளை மட்டும் கொடுங்க. 2 அணியுமே ஒரே அணிகள் தான், 2 பேருமே வீரர்கள் தான் அப்படிங்கிற ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான புள்ளிகளை கொடுங்க. இப்போ விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். எல்லாருமே கபடி வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த தான் வராங்க. யாரும் மிருகமும் கிடையாது, எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லாருக்கும் ஒரு நல்ல மனசு இருக்குது. அப்படிங்கிறப்ப ரீசெண்டாக ஒரு சில ஊர்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா மோட்டிவேஷன் ஆகிடுது. இப்போ ஒரு பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்கன்னா 2 டீமுமே சரிசமமாக இருக்கும். ஒரு பையன் 2 பேருக்கு போராட்டமான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கும். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா போய் சவுண்டு விடுறது, போகிறது வர்றது, வெளியில் வந்து அடிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ரீசெண்டாக ஒரு கிராமத்தில் ஒன்று நடந்துச்சு. அந்த ஊர்னால் நான் சொல்ல விரும்பலை.
அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனுஷர்கள் தான். அவங்களுடைய திறமைக்கு அவங்க ஜெயிச்சு போயிட்டாங்கன்னா நம்மளுடைய திறமைக்கு இந்த கிரௌண்டில் அடுத்த கிரௌண்டு அப்படின்ட்டு பெருந்தன்மையாக போயிருங்க. அந்த டீமில் போய் அடிக்கிறது, வெளியே போய் வம்புழுக்கிறது, இதனால் அந்த கபடி அங்கே கபடி நிப்பாட்டப்படுறது, அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வருது, மன உடைச்சலும் வருது. கிட்டத்தட்ட ஒரு கபடி நடத்துறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. காவல்துறை பர்மிஷன் இருக்குது, பசங்களுக்கு இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கணும், வரவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வசதியிலேருந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு செட்டுன்னு போட்டாங்க, அதுக்கே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அப்படிங்கிறப்ப இவ்வளோ பொருளாதாரத்தை போட்டு இந்த கபடி நடத்துகிறாங்கன்னா கபடியாக மட்டும் ஒரு விளையாட்டாக பாருங்கள். அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாவோ ஒரு வீம்பாவோ பார்க்காதீங்க. அதனால நிறைய பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கபடி வீரர்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வரேன். அது என்னோடய சைட்லேருந்து சொல்ல வரேன். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் ஆரோக்கியமான உணவு உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் இன்ஜுரி ஆகாமல் நம்ம விளையாட முடியும். இப்போ நிறைய இடத்துல வந்து இன்ஜுரி ஆகுதுன்னா உடல் வந்து சரியில்லாத காரணத்தினால தான் இன்ஜுரி ஆகுது. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தடுக்கணும்னா ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி பண்ணிட்டு, இப்போ ஒரு கபடி நடக்குதுன்னா ஒரு 1/2 hour முன்னாடியே போயிட்டு நல்ல உடற்பயிற்சி வார்ம் பண்ணிட்டு வந்து நல்லபடியாக விளையாடுங்க. அது மட்டும் இல்லாமல் மது அருந்திட்டு யாரும் தயவுசெய்து கபடிக்குள்ளே வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஆபத்தில் தான் முடியும். இது நான் சொல்கிறது எல்லாமே கண்ணார பார்த்த விஷயம். அது இப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி பேசுகிறோம். இல்லைன்னா நாங்கள் பார்க்கலன்னா இதெல்லாம் பற்றி பேச போகிறது கிடையாது. நிறைய ஊர் லைவில் வந்து நாங்கள் லைவ் போட போகிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது. அப்படிங்கிறப்ப மது வந்துவிட்டு விளாடாதீங்க. இந்த மெடிசன், இந்த ஊசி, இந்த பவுட்ரு அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போலாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எல்லாமே மாறி போச்சு இல்லை, முன்னாடி மாதிரி சத்தான உணவுகள்லாம் இல்லை. இப்போலாம் இந்த மாதிரியும் ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கிறதுனால தயவுசெய்து அதை தவிர்த்துக்கங்க. இப்போ முடிந்த அளவு இப்போ ஒரு பிளேயர்ஸுக்கு வந்து எதிர்பாராத விதமாக அடிப்படுதுன்னா நிறைய நண்பர்கள் வீடியோ போடுவாங்க. இல்லை உங்கள் சைடில் இருக்க உறவினர்களாக இருக்கட்டும், அந்த கம்யூனிட்டி பசங்களாக இருக்கட்டும், அந்த கமிட்டியாக இருக்கட்டும், இப்போ ஒரு ஊரில் கபடி விளாண்டுருந்தால் அந்த பையனுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த பரிசு தொகையிலேருந்து பண்ணலாம். ஒரு கால்வாசி எடுத்து அந்த இன்ஜுரி ஆன பையனுக்கு தயவுசெய்து கொடுத்து உதவுங்க. ஏன்னா நம்ம நம்பி தான் கபடி விளையாட வராங்க. அப்படிங்கிறப்ப எதிர்பாராம விதமாக அடிபட்டுருச்சுன்னா அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். ஏன்னா இப்போ போன வாட்டி அந்த பையனுக்கு அடிபட்டவ பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சளவு ஏதோ எல்லாருமே 1 ரூபாயிலேருந்து 2 ரூபாயிலேருந்து 3000 வரையும் போட்டாங்க. அதெல்லாம் பார்த்தப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி பண்ணாங்க. இருந்தாலும் அந்த தொகை கம்மி. 3 லட்சங்கிறப்ப 8000ங்கிறது மிக குறைந்த ஒரு பணம் தான். அதனால் இந்த விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். முடிந்தளவு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இன்ஜுரி ஆகிற பசங்களுக்கு செய்யுங்க. வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே நன்றி. எங்களால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளும் கேட்டிருக்கோம். எங்கள் சைட்லேருந்து தெரிஞ்ச கருத்துக்களையும் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நாங்கள் கபடி லைவ் போன இடத்துல நடந்த ஒரு விஷயங்களை தான் ஒரு கொஸ்டினாக நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துங்க. கெட்ட விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பேசுனது தப்புனா தப்புன்னு சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் மாற்றிக்கிறோம். இது எல்லாமே ஒரு மாற்றத்துக்கான வீடியோ தான் இது. மற்றபடி யாரையும் குறி வச்சு பேசணுமோ மோட்டிவேஷன்லலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பாலாம் எதுவும் பேச கிடையாது. இது நிறைய ஊரில் நடந்த ஒரு விஷயத்த வந்து அந்த கபடி பிளேயர்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணுங்கிறக்காண்டி தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மெயினாக எதுக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழ் தலைவாசன் நம்ம தமிழ் பேரை வச்சுக்கிட்டு தமிழ் பிளேயர்ஸ் ஒரு பிளேயர்ஸ் கூட இல்லை. அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை கபடி பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோக்கள் கபடி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நம்முடைய கிராமிய ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலில் வரும். நல்லா விளையாடுற பிளேயர்ஸையும் நாங்கள் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் எடுத்து வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவு உங்களுடைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் கிராமிய விமர்சனம், கிராமிய ஸ்போர்ட்ஸ் 2 ஐடி இருக்குது. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராமம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நம்ம கிராமிய விமர்சனம்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலையும் நீங்கள் பார்த்துக்கங்க. எல்லாமே நம்ம பாரம்பரியம் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நம்ம சேனலில் இருக்கும். முடிந்தவரை நம்ம 2 சேனலையுமே ஷேர் பண்ணுங்கள். 2 இன்ஸ்டாகிராமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோக்கள் பார்க்க நம்மளோட கிராமிய ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.